மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகம் பளபளப்பா இருக்கணும், சரும பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும். ஏன்னா நம்ம சருமம் தான் இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். சருமத்தை வச்சுதானே நம்ம எடை போடுறோம். நம்ம தலைமுடி நரைச்சிருந்தாலோ இல்ல சருமத்தில் ஏதாவது சுருக்கங்கள் இருக்குன்னா உடனே ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் லுக் தெரியுதா அப்படின்னு சொல்லுவோம். இளமையாக இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, கற்ப முறைகளும் சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பேசிக்கா பார்த்தோம்னா நரை திரை மூப்பு சாக்காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நரைமுடி வர்றது, நம்ம உடல்ல திரை அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் தோல்ல வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வயதான தோற்றம் வந்து இறுதி நிலை இது. ஆனா அந்த நரை திரையை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் போன ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம்னா சாப்பிட்ற உணவே என்னன்னா அவங்களை இளமையா வச்சுக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நடந்து அசால்ட்டா நடந்து போறது, காலையில வந்து உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவே என்னன்னா அவங்கள அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுட்டு. இன்றைய காலகட்டத்துல ரொம்ப யங் அடல்ட்ஸா இருக்கக்கூடியவங்களும் ஒரு ஏஜ்டு லுக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 35 இயர்ஸ் தான் ஆகுது, தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு, அதுக்குள்ள முடியெல்லாம் கொட்டிடுச்சு, பார்த்தா ஒரு 45 வயசு மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஆயிட்டோம். காரணம் என்னன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பொல்யூஷன், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணாதது, அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள், உணவா இருக்கட்டும், உறக்கமாக இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய தவறுகள் செய்யறதுனால ஒரு மாதிரி வயதான தோற்றம், உணவு முறையில் நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ முகம் வந்து அழகாக இருக்கணும்னா நம்ம ஒரு சிலர் என்ன பண்றோம்னா இந்த ஃபேஷியல் போடலாம், அந்த ஃபேஷியல் போடலாம். ஃபேஷியல் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் அப்படியே பிரைட்டா தெரியும். ஃபேஷியல் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரமையில இருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை, அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபேஷியல்லாம் தேவையா? ஸோ அது என்ன கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியாது. ஆனா இயற்கையான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு இல்லையா? ஸோ ஒரு அக்கேஷனலா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், சின்ன சின்ன மேக்கப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கான இயற்கையான முறை இருக்கும்போது நம்ம எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அதெல்லாம் தேடி போகணும்? சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப லோ காஸ்ட்லேயே நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்ம சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கலாம். ஸோ இளமையாகவும் இருக்கலாம். அதுக்கு வழிமுறைகள் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட்டு, நரைமுடி இருக்கா, ஒரு ஹேர் ஆயில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கு, ஆக்னி இருக்கு, கருவளையம் இருக்கு, ஃபேஸ்ல வந்து விரிங்கிள்ஸ் வருதா, ஸோ இந்த க்ரீமை போடலாம், இந்த ஃபேஷியல் போடலாம். இது எல்லாமே நமக்கு வந்து அடுத்தபட்சம் தான். அப்போ முதன்மையாக பிரைமரி ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். என்ன உள்ள சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு வந்து முகத்திலையும் சரி, தோல்லையும் சரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இன்டர்னலா நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவு முறைகள் எப்படி நம்ம மாற்றி எடுக்கணும், நம்ம சருமம் பொலிவாகவும் இளமையான தோற்றம் இருக்க சில காயகற்ப முறைகள் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுல தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்றத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம்னா டக்குன்னு நமக்கு வந்து ஒரு முதுமை தோற்றம் வர வைக்கக்கூடிய உணவுகள் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு முதல்ல அதை அவாய்ட் பண்ணாலே போதும். அடுத்தது நம்ம ஹெல்த்தியா என்ன சாப்பிட்றோன்றதும் பார்க்கலாம். எது எதை முதல்ல அவாய்ட் பண்ணணும்னா அதிகமான புளிப்பு சுவை சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். அப்போ இன்டர்னலா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம சாப்பிடணும். அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா தினமும் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இன்றைய காலகட்டத்துல நம்ம தண்ணீர் குடிக்காமலே இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வந்து நம்ம உடல்ல ஏற்படுது. இப்போ தண்ணீர் குடிக்காததுனால என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும்னா, முதல்ல ட்ரை ஸ்கின் ஏற்படுறது, கண்ணுக்கு கீழே கருவளையம், அது மட்டும் இல்லாம உள் உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா லிவர், கிட்னி, ஸ்பிளீன் இதுல பாதிப்புகள் இருந்தா நமக்கு தோல்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வயதான தோற்றம், இப்போ சிறுநீரகங்கள்லாம் பாதிப்பு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நம்ம வந்து இந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தோல்ல பிரச்சனை ஏற்படும். தோல்ல பிரச்சனைன்னு சொல்லும்போது நிறைய வந்து சின்ன சின்னதா பிம்பிள்ஸ் வர மாதிரியோ, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிற மாதிரியோ, உடம்பு முழுவதும் அடிக்கடி வியர்வை வந்து வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்கும். இப்போ சிறுநீரக பாதிப்பு இருந்தால் இந்த பிரச்சனைகளோடு கருவளையம் எல்லாம் சேர்ந்து வரும். கல்லீரல் பாதிப்பு இருக்கும்போதும் ஸ்கின்ல வந்து ஒரு மஞ்சள் நிற ஒரு தோற்றம், ரொம்ப ட்ரையா இருக்கிறது, ஹீட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப இன்டர்னலா நம்ம உள்ள இருந்து நம்ம ஆரோக்கியம் பண்றது ரொம்ப அவசியம்.
அடுத்ததாக நம்ம உள்ள இருந்து ஆரோக்கியம் பண்ணணும்னா ஒரே ஒரு கற்ப மருந்து, அதாவது தோலுக்கு வந்து ரொம்ப நல்லது, முகம் பொலிவாக இருக்கிறதுக்கான ஒரு கற்ப மருந்து இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து முகத்துல ஒரு பொலிவு வந்து உண்டாகும்னு சொல்லலாம். சிவகரந்தை கற்பம். சிவகரந்தைன்ற மூலிகை ஒரு மிக சிறந்த ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமா வசிய மூலிகையும் கூட. இந்த சிவகரந்தை கற்பம் பார்த்தோம்னா தினமும் காலையில நம்ம சாப்பிடணும். எத்தனை நாளைக்குங்க? ஒரு 60 நாள் சாப்பிட்டா போதுமானது. ஒரு மண்டலம் 48 நாட்கள்ல இருந்து 60 நாட்கள் சிவகரந்தை கற்பம் சாப்பிடணும். எப்படிங்க இதை சாப்பிட்டா நமக்கு எப்படி முகத்துல வந்து ஒரு பொலிவு, ஒரு வசீகரம் உண்டாகும் அப்படின்னா, முக்கியமாக இந்த சிவகரந்தைன்னு சொல்ற மூலிகை உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், தேவையற்ற கழிவுகளை முதல்ல அகற்றுறதுல இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில தான் இந்த சிவகரந்தைய கற்பமாக எடுக்கும்போது, இந்த சிவகரந்தை அப்படின்ற மூலிகையோடு சில மூலிகைகள் சேர்த்துதான் அதை கற்பமாக நம்ம கொடுக்கிறோம். அதுல முக்கியமா சேரக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இண்டு, அக்ரஹாரம், அதிமதுரம். இது 3ம் சேர்ந்து சிவகரந்தை கற்பமாக டெய்லி காலையில நம்ம சாப்பிடும்போது முகத்திற்கு ஒரு நல்ல பொலிவு உண்டாகுறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு கூட நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம். இளநீர் அடிக்கடி குடிச்சுக்கோங்க. இதற்கு அடுத்தது ஃபேஷியல் நம்ம என்னங்க ட்ரை பண்ணலாம்? இப்போ முகம் வந்து பொலிவா இளமையா இருக்கணும்னா முகம் மற்றும் தலைமுடி 2மே சேர்ந்தது தானே முகம் இல்லையா? அப்போ தலைமுடியும் கருமையாக இருக்கணும். இந்த நரைமுடி இருந்தா அந்த நரைமுடியை மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நரைமுடியை எப்படி மாற்றலாம்? ஒரு குறிப்பிட்ட வயது 35 வயது வரைக்குமே நீங்க என்னன்னா அந்த நரைமுடியை கருமையாக மாற்ற முடியும். இப்ப நரைமுடி இருக்குன்னா உடனே அதை வந்து நீங்க எடுத்து உடனே வேரோட அதை எடுத்து போட்டுறீங்க, இல்ல கட் பண்ணி விடுறோம் அப்படின்னா திரும்ப அது வெண்மை நிறமாக தான் வளரும். அந்த ரூட் ஹேர் ஃபாலிகல்ஸ்ல நம்ம சரியான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோ இல்ல எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ற ஆயிலோ நம்ம எடுத்தோம்னா நரைமுடி அப்படின்னு சொல்றது கருமை நிறத்துல மாற ஆரம்பிக்கும். நம்மளோட உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். அதற்கு அடுத்தது எக்ஸ்டர்னலா நம்ம பயன்படுத்தும் போது, ஸோ இதை நம்ம ஃபேஸ்ல வந்து அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றம், தோல்ல இருக்கக்கூடிய கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கருவளையம், விரிங்கிள்ஸ் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். அப்போ பேசிக்கா நம்ம என்னங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமாக கஸ்தூரி மஞ்சள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வேறு என்ன மூலிகைகள் இதுல தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு இது 2மே தேவை. இது பேசிக்கா பார்த்தோம்னா இது ரொம்ப காஸ்ட்லியான மூலிகை கிடையாது. நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். வாங்கிட்டு வந்து இதை நல்லா வெயில்ல உலர்த்தி நல்ல ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இந்த பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது 3மே போதுமானது. இது 3ம் நம்ம என்ன பண்ணணும்னா முகத்துல நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு 2 சொட்டு எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பன்னீர். ஸோ பன்னீர் சேர்த்து 2 சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபேஸ் நல்லா கழுவிடணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம வாரத்துக்கு 2 நாள் ஸ்டீம் எடுக்கணும். அந்த நீராவி பட என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு பொலிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதனோட சேர்ந்து தலையில ரொம்ப நரைமுடி இருக்கு அப்படின்னா கரிசாலை மடக்கு தைலம் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா முகப்பொலிவுக்கு ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ ஃபேஷியலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நீராவி எடுக்க அது வந்து ஒரு நல்ல பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட சருமம் வந்து கருமை நிற திட்டுகள் முகத்துல தெரியுது அப்படின்னா அதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை இருக்கு. அதுதான் நன்னாரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மூலிகை நன்னாரி. அதனோட வேற என்ன மூலிகை சேர்க்கலாம்னா மஞ்சிட்டி, நெல்லிக்காய் பொடி இது 3ம் சேர்த்துக்கோங்க. கருமை நிறத்துல இருக்கக்கூடிய திட்டுக்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன மூலிகைகள் நன்னாரி, மஞ்சிட்டி, நெல்லிக்காய் இது 3ம் நல்ல ஃபைன் பவுடரா. அப்போ ஃபேஷியல் அப்படின்னு பண்றோம்னா வீட்டுல இந்த 2 செட்டு அந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை வந்து அந்த கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இது ஒரு செட் நம்ம போட்டு முடிச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் ஃபுல்லாவே இதை நம்ம போட்டுக்கலாம். நன்னாரி, மஞ்சட்டி இதை 2த்தையும் வந்து நல்ல பவுடரா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது முகம் நல்ல ஒரு பொலிவாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆகும்னா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இது போட்டு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ஃபீட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. மேம் இங்க பாருங்க 1 மந்த்ல எனக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ
தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். இதை தாண்டி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ரொம்ப ஈஸியா முகத்துல வந்து wrinkles வராம, சுருக்கங்கள் வராமல் இருக்கணும்னா இந்த ஃபேஷியல் நம்ம போடுறோம் இல்லைங்களா, ஃபேஸ் பேக் இது டெய்லி ஃபாலோ பண்ணா வாரம் 2 முறை ஸ்டீம் எடுக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இரவு தூங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த ஆலிவ் ஆயில்ல வேற என்னென்ன மூலிகைகள் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இப்போ 100 ml ஆலிவ் ஆயில் இருக்குன்னா இதுல வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ, 1 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ, 50 கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம். இந்த ஆலிவ் ஆயில்ல கருஞ்சீரகம் போட்டு காய்ச்சி வடிகட்டின பிறகு சூடா இருக்கும்போது அந்த குங்குமப்பூ போட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸோ இதை வந்து டெய்லி நைட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிட்டே வரும்போது நம்ம முகம் நல்ல சருமம் வந்து பொலிவாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ஒரு ஸ்பூன் பவுடர் தான் நமக்கு தேவைப்படும். ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணும்போது எந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆண்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் சேர்த்து ஆண்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே, ஏன்னா ஆண்கள் நிறைய பேர் கேட்பீங்க, மேம் எதுவா இருந்தாலும் பெண்களுக்கு தானே, நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு டவுட்டு ஒருத்தர் என்கிட்ட சண்டையே போட்டார், மேம் எல்லாம் லேடிஸ்க்கே சொல்றீங்க எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க, நாங்க என்ன பண்றது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கு, நான் ரொம்ப 2 வீலர்ல வந்து வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் தவிர்த்துட்டு இந்த குறிப்புகள் எல்லாமே ஆண்களும் இது தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப இளமையா நம்ம பொலிவா இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் இதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நிச்சயம் ஒரு 4 இருந்து 5 மாதங்கள் வரைக்கும் இது அப்படியே ரொட்டீனா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எந்த வயதில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வயது வித்தியாசம் இல்லை, டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல இருந்து நம்ம வயதானவர்கள் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணா ஸ்கின் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாம, நம்ம கெமிக்கல்ஸ் இல்லாம ஆரோக்கியமாக இளமையாக இருக்கிறதுக்கு இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.